அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் சிவில் சூட் டிஎன்பிசி சேனல். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஜென்ரல் தமிழ் பொது தமிழில் பழமொழிகள் அந்த டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து 6th to 10th 6 முதல் 10ஆம் வகுப்பு சமச்சீர் புத்தகத்தில் உள்ள அனைத்து பழமொழிகளுமே ஒரே வீடியோவில் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு பழமொழிகள். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வந்து கன்ஃபார்மாக வந்துடும். ஸோ இந்த பழமொழிகள் வந்து என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சுத்தம் சோறு போடும். ஸோ இது ஒரு பழமொழி. அடுத்து வந்து கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து விளையும் பயிர் முளையிலே தெரியும். அடுத்து கல்லாமையை இல்லாமை ஆக்குவோம். அடுத்து கூடா நட்பு கேடாய் முடியும். அடுத்த பழமொழி பாம்பென்றால் படையும் நடுங்கும். அடுத்து கோழியை கேட்டால் ஆணம் காய்ச்சுவாங்க. கோழியை கேட்டால் ஆணம் காய்ச்சுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல ஆணம் அப்படின்னா குழம்புன்னு சொல்கிறேன். ஓகே. ஸோ கோழியை கேட்டால் நம்ம குழம்பு காய்ச்சிரும். ஸோ கேட்காம தான் காய்ச்சிரும். ஸோ கோழியை கேட்டால் ஆணம் காய்ச்சுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து அளக்கிற நாளிக்கு அகவிலை தெரியுமா. ஸோ இந்த இடத்துல நாளின்றது தானியங்களை அளக்கும்படி, அகவிலைன்றது தானிய விலை. அடுத்து திறந்த வீட்டுக்கு திறவுகோல் எதுக்கு. திறவுகோல்னால் இந்த இடத்துல சாவின்னு அர்த்தம். அடுத்து புண்ணுக்கு மருந்து போட முடியும், பிடிவாதத்துக்கு மருந்து போட முடியுமா. அடுத்து அணை உடைந்து போன வெள்ளம் அழுதாலும் வராது. விளைச்சலுக்கு வெள்ளாட்டுக்கும் செம்ம பகை. சரியா. அடுத்து எறும்பு ஊற கல்லும் தேயும். உழைக்கிற மாடுதான் ஊருக்குள்ள விலை போகும். அடுத்து அடைமலை விட்டாலும் செடிமலை விடாது. அடுத்து நினைத்ததாம் கழுதை எடுத்ததாம் ஓட்டம். அடுத்து குடல் கூழுக்கு அழுகுதாம், கொண்டை பூவுக்கு அழுகுதாம். அடுத்து சொப்பனத்தில் கண்ட அரிசி சோற்றுக்கு ஆகுமா. நல்ல பாம்பு படம் எடுக்கலாம், நாக்கலாம் பூச்சி படம் எடுக்கலாமா. 1000 களம் நெல்லுக்கு ஒரு அந்து பூச்சி போதும். அடுத்து ஆள் கூடனா பாம்பு சாகுமா, கையை ஊனிதான் கரணம் போட முடியும். ஆள் கூடனா பாம்பு சாகுமான்னு கேட்குறாங்க. ஓகே. ஸோ இல்லை, கையை ஊனி தான் கரணம் போட முடியும். அது வந்து கையை ஊனி தான் கரணம் போட முடியும்னு சொல்கிறாங்க. அடுத்து காவடி பாரம் சுமக்கிறவனுக்கு தான் தெரியும். ஸோ காவடி தூக்குவாங்கள அந்த பாரம் வந்து சுமக்கிறவனுக்கு தான் தெரியும்னு சொல்கிறாங்க. இருப்பவனுக்கு புலி ஏப்பம், இல்லாதவனுக்கு பசி ஏப்பம். அடுத்து 4 வீட்டில் கல்யாணமாம், நாய்க்கு அங்கேயும் இங்கேயும் ஓட்டமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து அவ்வப்பொழுது போக்குவதிலும் தவப்பொழுது நல்லதும்பாங்க. சரியா. அடுத்து பாடி பாடி குத்தினாலும் பதறு அரிசி ஆகுமா. அடுத்து அதிர அடித்தா உயிர விளையும். ஓகே. அதிர அடித்தா உயர விளையும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து குத்துக்கல்லுக்கு என்ன குளிரா வெயிலாங்கிற மாதிரி. சரியா. குத்துக்கல்லுக்கு குளிர் தெரியுமா வெயில் தெரியுமா. ஸோ அந்த மாதிரி தான். குத்துக்கல்லுக்கு என்ன குளிரா வெயிலாங்கிற மாதிரி. கார்த்திகை மாதம் பிறையை கண்ட மாதிரி. அடுத்து அதை விட்டாலும் கதி இல்லை, அப்பால போனாலும் விதி இல்லை. சரியா. அடுத்து தட்டி போட்ட ரொட்டிக்கு புரட்டி போட ஆள் இல்லாமல். அடுத்து அள்ளுறவன் பக்கத்தில் இருந்தாலும் கிள்ளுறவன் பக்கத்தில் இருக்கக்கூடாது. சரியா. அடுத்து அமாவாசை இருட்டில் பெருச்சாளிக்கு போன இடமெல்லாம் வழிதான். அமாவாசையில் பெருச்சாளிக்கு போன இடம்லாம் வழிதான், ஒன்றுமே தெரியாது. கண்ணை கற்றை காட்டில் விட்ட மாதிரி சொல்லுவாங்களே, அந்த மாதிரி அமாவாசை இருட்டில் பெருச்சாளிக்கு போன இடமெல்லாம் வழிதான். அடுத்து புலி பசித்தாலும் புல்லை திங்காது. காட்டு வளமே நாட்டு வளம். அடுத்து ஆளும் வேலும் பல்லுக்குருதி, 4ம் 2ம் சொல்லுக்குருதி. அடுத்து ஒன்றாக ஒன்றிலோயில். அடுத்த பழமொழி கல்வி மிகுந்திடில் கழிந்திடும் மடமை. அடுத்து தர்மம் தலை காக்கும். அடுத்து ஆற்றுனா வேண்டுவது இல். சரியா. அடுத்து சுவர் இருந்தால் தானே சித்திரம் வரைய முடியும். வேலை தெரியாத தொழிலாளி தன் கருவியின் மீது சீற்றம் கொண்டானாம். அடுத்து மழையின்றேல் மாநிலத்தார்க்கு வளமில்லை. மாறி இல்லாது காரியமில்லை. மாறி அப்படின்னா அந்த இடத்துல மழை அப்படின்னு அர்த்தம். செய்யும் தொழில் சீர்தூக்கின் நெய்யும் தொழிலுக்கு நிகரில்லை. சரியா. ஆடையில்லா மனிதன் அரை மனிதன். இதை இப்படியும் சொல்லலாம், இல்லாட்டி ஆள் பாதி ஆடை பாதி இப்படியும் சொல்லலாம். கேட்காத கடனும் பார்க்காத பயிரும் பால் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். உணவே மருந்து. வழக்கை தருவது இடைக்கைக்கு தெரியக்கூடாது.
அடுத்து இருக்கும் காலம் வந்தால் பிறக்கும் ஈசலுக்கும் சிறகு. எறும்புக்கு தெரியாத கரும்பு இல்லை. ஸோ எறும்புக்கு தெரியாத கரும்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து அரண்மனை உறவை காட்டிலும் அடுக்களை உறவு மேல். போதுமென்ற மனமே பொன் செய்யும் மருந்து. கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது. ஆத்திக்காரனுக்கு புத்தி மட்டு. ஏற்றம் உண்டானால் இரக்கமும் உண்டாகும். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. காலம் பொன் போன்றது. நாயை கண்டால் கல்லை காணும். குறைக்கிற நாய் கடிக்காது. யானைக்கொரு காலம் வந்தால் பூனைக்கொரு காலம் வரும். யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே. அடுத்த பழமொழி, இக்கரைக்கு அக்கறை பச்சை. ஆடிக்காற்றில் அம்மியும் பறக்கும். காற்றுள்ள போதே தூற்றிக்கொள். அகல உழுவதை விட ஆழ உழுவதே மேல். அடுத்து அணியெல்லாம் ஆடையின் பின். இறைதோறும் ஊரும் கிணறு. கடன் கொண்டும் செய்வார் கடன். கற்றலில் கேட்டலே நன்று. குலவிச்சை கல்லாமல் பாகம் படும். குன்றில் மேல் இட்ட விளக்கு. தனிமரம் காடாதல் இல். அடுத்த பழமொழி, திங்களை நாய்க்குறை தற்று. நிறைகுடம் நீர் ததும்பல் இல். நிறைகுடம் எப்பவுமே ததும்பாது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நுணலும் தன் வாயால் கெடும். பாம்பரியும் பாம்பின் கால். அடுத்த பழமொழி, ஒற்றுமையே பலம். ஒன்றுபட்டால் ஒன்று வாழ்வு. யானைக்கும் அடி சறுக்கும். தான் ஆடாவிட்டாலும் தன் தசை ஆடும். தனிமரம் தோப்பாகாது. சிறுதுளி பெருவெள்ளம். நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும். ஐந்தில் விளையாதது 50 விளையாது. சரி, 5 விளையாதது 50 விளையாது. அடுத்து உயர பறந்தாலும் ஊர்க்குருவி பருந்தாகுமா. ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு. காலம் பொன் போன்றது. பதறாத காரியம் சிதறாது. அடுத்து ஆழம் அறியாமல் காலை விடாதே. பலிக்கு பலி. அடுத்து உழைப்பின்றி ஊதியமில்லை. இளம் இனத்தோடு சேரும். செய்யும் தொழிலே தெய்வம். மின்னுவதெல்லாம் பொன்னல்ல. கல்லிலே நார் உரிக்க முடியுமா. கல்வி கரையில கற்பவர் நாள் சில. ஆழம் அறியாமல் காலை விடாதே. அடிமேல் அடி அடித்தால் அம்மியும் நகரும். ஸோ இவ்வளோதான் 6th to 10th 6 முதல் 10ஆம் வகுப்பு வரை உள்ள புத்தகத்தில் உள்ள பழமொழி. ஸோ இது எப்படி கேட்பாங்க பார்த்தீங்கன்னா, 4 பழமொழியை கொடுத்து, ஸோ இந்த ஒரு பழமொழியை கொடுத்து மாற்றி கொடுத்து, ஸோ இது என்ன ஆன்சர், எந்த ஆன்சர் கரெக்டுன்னு சொல்லிட்டு கேட்பாங்க, எந்த ஆப்ஷன் கரெக்டுன்னு சொல்லிட்டு அப்படி கேட்கலாம். இல்லாட்டி ஒரு பழமொழியை கொடுத்து அந்த பழமொழிக்கான மீனிங், ஓகே, பொருள் என்ன அப்படின்னு கேட்கலாம். ஸோ இந்த 2 டைப்பில் கொஸ்டின் வந்து வரும் உங்களுக்கு. ஸோ இந்த வீடியோ ஒரு 4-5 தாட்டி பார்த்தாலே இந்த பழமொழினா உங்களுக்கு ஞாபகம் மைண்டில் ஏறிடும். ஸோ அதனால் எக்ஸாமில் உங்களுக்கு ஈஸியாக வந்து இந்த பழமொழி கேட்டால் ஈஸியாக ஒரு மார்க் வந்து கன்ஃபார்ம் எடுத்துடலாம். அந்த பழமொழி பொறுத்தளவு கொஸ்டின் வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இந்த வீடியோ பாருங்கள், திருப்பி பார்த்தாலே உங்களுக்கு வந்து ஈஸியாக மனப்பாடம் ஆயிரும். இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சிவில் ஸ்டூட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.